உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு கூட்டணி அமைச்சு தான் வந்துட்டு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்ல அவரால் தனிச்சே நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுக என்னன்னா விஜய் சார் கூட யாரும் கூட்டணி போய் கூடாது, முக்கியமா அதிமுக போயிடக்கூடாது. போனா நாங்க இப்பதான் தத்தி தடுமாறி எழுந்து நடந்து பழகிறோம். ஆனா நாங்க ஓடும்போது பக்கத்துல நிக்கிறதுக்காக ஆள் இருக்குமான்னு யோசிங்க. விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தும்போது மதுரையில இடமே இல்ல. திருச்சி மதுரை ட்ரை பண்ணிட்டு விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில 500 சொச்ச ஏக்கர் கொடுக்குறான் ஒருத்தன். தாவேக்கு கூட்டணி அவசியம் கிடையாது. ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது மக்கள் கிட்ட, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆனா எடப்பாடியாரு அங்க உட்காந்துட்டு மேடையில சொல்றாரு ஒரு பிரம்மாண்ட கட்சி. யாரு? இத்தனை வருஷம் திமுகவோட அதிக நாள் தமிழகத்தை ஆண்ட கட்சியோட இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதல் வேட்பாளர் ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்றாரு. யாரு? கரியர் இன்னும் 10 வருஷம் குறைஞ்சு நடிக்கலாங்க. இன்னைக்கு 75 வயசு கூட இன்னும் ஹீரோ நடிக்கிறாங்க. அவருக்கு 50 வயசு குறைஞ்சது, 60 வயசுக்கு நடிக்க மாட்டாரு. வருஷத்துக்கு 2 படம் நடிக்க மாட்டாரு. 10 வருஷத்துக்கு 20 படம் நடிக்க மாட்டாரு. படத்துக்கு 200 கோடி சம்பாதிச்சா கூட 5000 கோடிக்கு மேல ஒரு வருமானம். அதை ஒயிட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒயிட்ல சம்பாதிச்சா 30,000 கோடிக்கு மேல வருமானம். ரசிகர் கூட்டம், அனில் குஞ்சு ஓட்டு ஆகுமான்னு கேட்டா ஓட்டு ஆகும். அவரை பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கட்சிக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஒரு மாநாட்டுக்கு வர்றவனோ, ஒரு ரோட்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று அவரை ரோட் ஷோலையோ இல்லை ஒரு ஏர்போர்ட்லயோ பார்க்கறவனோ 1.5 மணி நேரம் நின்று ஓட்டு போட மாட்டா. நீங்க சொல்றதுதான் எனக்கு நகைப்புக்குள்ள இருக்கு. எனக்கு அதுதான் சிரிப்பா வருது. ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜய் அவர்களுடன் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கா? ஓபிஎஸ்க்கு அது நல்லதுதான். விஜய் சாருக்கு நல்லதா? ஓபிஎஸ் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கா? ஜாம்பவான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் ஆதரவாளர் திரு அனந்தஜித்தன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. விஜய் அவர்கள் வந்துட்டு நிறைய பேர் கூட மறைமுகமாக கூட்டணியில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி கூட பேசிட்டு இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட பேசிட்டு இருக்காரு, ஏன் சீமான் அவர்கள் கிட்ட கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு கூட்டணி அமைச்சு தான் வந்துட்டு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்ல அவரால் தனிச்சே நிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இங்க ஒரு பெரிய சிக் ஜோக் ஒன்று இருக்கு. ஒன்று 2 நிலைப்பாட்டில் ஒன்று கேள்வி கேட்பீங்க. என்னங்க விஜய் சார் கிட்ட யாரும் கூட்டணிக்கே போலையா, ஆட்சிக்கு வரலாம் இல்லையா, பங்கு கொடுக்கலாம் இல்லையான்னு கேள்வி கேட்பீங்க. இல்ல எல்லாரும் விஜய் சார்ட்ட போய் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஏன் விஜய் சாரால் தானே நிக்க முடியாதா, கூட்டணி அமைச்சே ஆகணுமா? இதெல்லாம் பேசுறது திமுக ஐடி விங்கு. திமுக என்னன்னா விஜய் சார் கூட யாரும் கூட்டணி போய் கூடாது, முக்கியமா அதிமுக போயிடக்கூடாது. போனா திமுக 4.5 வருஷத்துல உருவாக்கி வச்சிருக்க ஆன்டி இன்கம்பன்சி மொத்தமா கேபிட்டலைஸ் பண்ணி 200 சீட்டு திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவும் ஜெயிச்சிருவாங்க. அதனால அட் எனி காஸ்ட் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் இருந்து திமுக. தாவேக்காக இந்த பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் தான் தாவேக்காக கூட்டணிக்கு ஆளே வரல, இது ஒரு ரசிகர் கூட்டம், இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, இவங்க ஜெயிக்க முடியுமா, 1.5 வருஷம் தான் ஆச்சு, இந்த எல்லா கதையும் மீடியாவும் திமுகவுடைய அடிவருடிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. தாவேக்கா என்னைக்கு சொல்ல, தாவேக்கா என்ன சொன்னாங்க, நாங்க எலெக்ஷனுக்கு வரோம், தனி பெரும்பான்மையில ஜெயிக்க போறோம், அதுக்காக உழைக்கிறோம், அப்பவும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நல்ல வழி நம்பிக்கை கொடுக்கலாம் இல்லையா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலாம் இல்லையா, கூட்டணி ஆட்சியே இருந்தாலும் மைனாரிட்டி திமுக 2006 to 2011 ஆட்சியில இருந்தாலும் மத்திய அமைச்சரவையில காங்கிரஸ் கிட்ட கேபினெட் போஸ்ட் வாங்கினாலும் தமிழகத்துல ஒரு சிறு அமைச்சரவை கூட கொடுக்க மாட்டோம்னு ஒரு திமுக நிலப்பாடுல இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கட்சி தாவேக்கா இல்லைன்றதுதான் ஸ்டேட்மெண்ட். 234 தொகுதி 68,000 சொச்ச பூத்துல நாங்களே இறங்கி கட்சி குட்டி கட்சி தாங்க, 1.5 வயசு தாங்க, நாங்க இப்பதான் தத்தி தடுமாறி எழுந்து நடந்து பழகிறோம். ஆனா நாங்க ஓடும்போது பக்கத்துல நிக்கிறதுக்காக ஆள் இருக்குமான்னு யோசிங்க. அப்படி ஒரு வளர்ச்சி அந்த கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தும்போது மதுரையில இடமே இல்ல. திருச்சி மதுரை ட்ரை பண்ணிட்டு விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில 500 சொச்ச ஏக்கர் கொடுக்குறான் ஒருத்தன். வந்து நீ இங்க நடத்துன்னு இந்த 6 மாசத்துல வந்த நம்பிக்கை அது தமிழகத்தோட தலைவத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பாது தாவேக்கா கிட்ட தான் இருக்குன்ற நம்பிக்கை தான் வெளிப்பாடு தானே அந்த 500 சொச்ச ஏக்கர். அங்கேயும் வந்து விநாயகர் சதுர்த்தி காரணம் காமிச்சு நீங்க இடையூறு ஏற்படுத்திட்டு தாவேக்கா வளருதா வளருமா இந்த கேள்வி உங்களுக்கு ஏன் வருதுன்னா நரேஷன். இது நீங்க செட் பண்ணக்கூடிய நரேஷன். இது ஒரு பக்கம் வைங்க. முதல்ல திமுக எல்லார்கிட்டையும் போய் விஜய் சார் பேசுறாருன்றது தப்பு. விஜய் சார்கிட்ட வந்து தான் எல்லாரும் பேசுறாங்க. யார் யார் கூட பேசலாமோ அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இது ஏன் இலைமறை காய்மறையா நடக்குது? ஏன் மறைவா நடக்கணும்? எப்படி இங்க வந்து பேச சொல்லலாமா? இங்க வந்து உட்காந்துட்டு ராகுல் காந்தி விஜய் சார் பேச சொல்லலாமா? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்க. அரசியல் அப்படின்னு வந்துட்டுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகள் வந்து நிறைய பேசதான் செய்வாங்க, கூட்டணிகள் வந்து அமைக்கதான் செய்வாங்க. பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இருவரும் கட்சிகள் அவங்களே கூட்டணி வச்சுதான் வந்துட்டு தேர்தல் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
நான் கேட்கறது அதனால தான் நான் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகமும் 2 வருஷம் தான் ஆச்சு. இவங்க கிட்ட வந்துட்டு நிறைய கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட தூது விட்டதாக வந்துட்டு ஒரு சில கிசுகிசுகள் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே வந்துட்டு இவங்களா அங்க போறாங்களா இல்ல அவரா இவங்களை தேடி வர்றாங்களா? அதுதான் அந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் கேட்டேன். அது நீங்க இதுக்கு இந்த பதிலுக்கு நீங்க கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சமிங்கை மட்டும் சொல்றேன். முதல் விஷயம், இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலுமே இங்க இருக்கிற ஒரு அவதூற ஒரு அநியாயத்தை மாற்றணும், ஒரு அவலத்தை மாற்றணுன்றதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. 1990கள் அரசியலுக்கு வந்த பாமக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கும்போது வந்த திமுக இருக்கட்டும், திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த அதிமுக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி இருக்க மேல ஏதோ தப்பு இருக்கு, அதை சரி பண்ணலாம் தான் வராங்க. ஸோ முக்கியமா நீங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகளாக குறைஞ்சு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டையோ விசிகாவையோ பாமகவையோ தேமுதிகவையோ காங்கிரஸையோ கணக்கெடுத்தீங்கன்னா இவங்களாவும் மாற்றத்துக்காக வந்தவங்க தான். இவங்களும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் திமுக நடக்கிறது தெரியும். எங்கேயும் கொடியேற்ற விடாம இருக்கிறது விசிகாக்கு தெரியாதா? இன்னைக்கும் வேங்கை வயல் பிரச்சனையை தீக்க விடாம அங்க கர்ஃபியூ போட்டு வச்சிருக்கிறது விசிகாரனுக்கு தெரியாதா? அப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு கால சூழ்நிலை ஒரு நிர்பந்தத்துல அங்க இருக்கிறாங்க. மாற்றத்துக்கு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா போவாங்க. இப்ப ஏன் போலன்னு கேட்காதீங்க. திமுக ஆட்சியில் இருக்கு, இன்னொரு 4 மாசம் அவங்க தான் குறைஞ்சபட்சம். அந்த வரைக்கும் இருக்கும்போது அந்த கட்சி கூட்டணிக்குள்ள இருந்தாங்கன்னா அழகா கட்சி வளர்ச்சி பணியில போலாம். ஒரு போலீஸ் ப்ரொமோஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கூட்டணி கட்சின்ற ஒரு மரியாதை இருக்கும். எலெக்ஷனுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட்டணிகள் மாறும். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்படியே இருந்துருவாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள விரிசலோ பிளவோ இல்லையா? ஸோ நீங்க கூட்டணி கணக்குகள் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா கேட்குறீங்க. அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு, அவங்க டைம் எடுத்து அவங்க பண்ணட்டும். கூட்டணி வேணுமா நம்ம தாவேக்கா பத்தி நீங்க கேட்டதுக்கு பர்சனலா தாவேக்காக்கு கூட்டணி அவசியம் கிடையாது. ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது மக்கள் கிட்ட, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆனா தாவேக்கான்ற ஒரு முகம், விஜய் சார் ஒரு முகம் தான் தெரியுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு முகமே ஜாஸ்தின்னு நான் சொல்றேன். அந்த ஒரு முகத்தை கம்பீட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை முகங்களும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. முதல்வரே இறங்கி இத்தனை பேர்கிட்ட நான் சொன்ன அந்த ஒரு போட்டோ கொடுப்பேன், நீங்க தயவுசெய்து ப்ரோமோல போடுங்க. இவ்வளவு பேர்கிட்ட அடுத்தடுத்த நாள் வீட்டில் உட்கார வச்சு சந்திக்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒரு முகத்தால தான். எடப்பாடியாரு அங்க உட்காந்துட்டு மேடையில சொல்றாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி யாரு, இத்தனை வருஷம் திமுகவோட அதிக நாள் தமிழகத்தை ஆண்ட கட்சியோட இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதல் வேட்பாளர், ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்றாரு. வேற யாரு? உங்களுக்கு புரியல? எனக்கு புரியுது. சோ எல்லாரும் நம்பறாங்க. கூட்டம் எல்லாம் வாக்காளர்களாக மாறும் அப்படின்றத சொல்லுங்க. ஒரு நிமிஷம், முதல்ல வாக்காளர்களாக மாற முடியுமா சார்? ஏன் ரசிகர்களுக்கு ஓட்டு இல்லையா? ரசிகரா இருந்தா ஓட்டு பிடிக்க அனுப்பிச்சிருவீங்களா? என்ன ஜனநாயகத்தோட எதிர்ப்பு பண்ணீங்க? விஜய் அப்படின்னா வந்துட்டு ரோட்ல போறேன், நானுமே கூட விஜய் வராரா, ஓ நடிகர் விஜய் சூப்பரா இருக்காரு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு மக்கள் ஒரு ஆர்வம் இருக்கும் சார். நீங்க அதையும் வந்துட்டு இந்த ஓட்டையும் வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணிக்க கூடாது இல்லையா? ஒரு நிமிஷம், முதல்ல நீங்க நிறைய கேள்வி ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப கேட்ட கேள்விக்கே பதில் சொல்றேன். விஜய் சார் 2024 கட்சி பிரம்மாண்ட கூட்டம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கான கேள்வியாக அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். 2024 முன்னாடி கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் விஜய் சார் இதே கரிஷ்மால தான் இருந்தாரு. அந்த கூட்டணி அறிவிச்சு ஒரு படம் தான் வந்திருக்கு, 2வது படம் தான் இப்ப வரப்போகுது. அந்த கேப்ல விஜய் சார் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் டப்பே கிடையாது. அவர் எங்க படம் யாரும் கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஊன்னு தேடி வந்து பாக்குறாங்கன்றது காரணம் விஜய் சார் ஒரு நடிகர் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவர் ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கிறாரு. இங்க ஏகப்பட்ட பேர் நடிச்சாங்க, சம்பாதிச்சாங்க, நான் வருவேன் ஊன்னு கதை பேசினாங்க, வசனத்தை பேசினாங்க. ஆனா களத்துல வரணும், மக்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கணும் போது யாரும் அதுக்கு துணியவே இல்லை. இவரு எனக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா கண்டிப்பா பிரச்சனை வருங்க. இன்னைக்கு நம்மளாம் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் ஏங்க அவர் கேள்விக்குள்ளாகிறாரு? ஏன்னா அவர் அரசியல் மக்களுக்காக வந்து நிக்கிறாரு. இதை தவிர அவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும், அவர் பர்சனல் லைஃப்ல இருந்து நோண்டுறீங்க. இவ்வளவு எல்லாம் வரும்னு தெரிஞ்சு கரியர் இன்னும் 10 வருஷம் குறைஞ்சு நடிக்கலாங்க. இன்னைக்கு 75 வயசு கூட இன்னும் ஹீரோ நடிக்கிறாங்க. அவருக்கு 50 வயசு குறைஞ்சது 60 வயசுக்கு நடிக்க மாட்டாரு. வருஷத்துக்கு 2 படம் நடிக்க மாட்டாரு. 10 வருஷத்துக்கு 20 படம் நடிக்க மாட்டாரு. படத்துக்கு 200 கோடி சம்பாதிச்சா கூட 5000 கோடிக்கு மேல ஒரு வருமானம். அதை ஒயிட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒயிட்ல சம்பாதிச்சா 30,000 கோடிக்கு மேல வருமானம். இதை வேண்டாம், நான் சம்பாதிச்சது போது ஏதாவது நீங்க செஞ்சு வச்சுட்டு போகணும் ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது இதுக்கு மக்கள் ஆதரவு எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு இன்னும் 6-8 மாசம் இருக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு வரும்போது நீ ஏதோ ஒன்று பண்ற, எங்களுக்காக ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ற, நாங்க அதை வரவேற்கிறோம், ஆதரவு தெரிவிக்கிறோன்றது தான் அந்த மக்கள் கூட்டமா ரோட்ல வந்து எல்லாரும் நிக்கிறதுக்கான வெளிப்பாடு. அதை பார்த்துட்டு இன்னும் கூட்டம், ரசிகர் கூட்டம், அணில் குஞ்சு ஓட்டு ஆகுமான்னு கேட்டா ஓட்டு ஆகும். அவரை பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கட்சிக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஒரு மாநாட்டுக்கு வர்றவனோ, ஒரு ரோட்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் நின்று அவரை ரோட் ஷோலையோ இல்லை ஒரு ஏர்போர்ட்லயோ பார்க்கறவனோ,
1.5 மணி நேரம் நின்று ஓட்டு போட மாட்டான் நீங்க சொல்றதுதான் எனக்கு நகைப்புக்குள்ள இருக்கு. எனக்கு அதுதான் சிரிப்பா வருது. ஏன்னா இவனுங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்குமே கூடாத கூட்டமா அப்ப அந்த கூட்டம் ஓட்டமா இருச்சுல்ல. அவங்களுமே நிறைய எலெக்ஷன்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்கல்ல. இவ்வளவு கூட்டம் கூடினாலுமே இவ்வளவு கூட்டம் கூடதால் தானே அவங்க ஜெயிச்சாங்க. நீங்க சொல்ற அந்த பேரா மாறி இருக்காங்க. தோல்வியல்ன்றது வேறங்க. தோக்கவே மாட்டாரு நான் சொல்ல. அவர் நல்லது பண்ணா ஜெயிப்பாரு, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா தோப்பாரு. ஆனா அவங்க அந்த கூட்டம் ஓட்டா மாறும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கு பதில் தான் நீங்களே சொன்னீங்க. அந்த கூட்டம் தான் ஓட்டா மாறுச்சு. அண்ணாக்கு கூட்டின கூட்டம் தான் கலைஞருக்கு ஓட்டா மாறுச்சு. எம்ஜிஆர் கூட்டின கூட்டம் தான் அவருக்கு ஓட்டா மாறுச்சு. எம்ஜிஆர் கூட்டின கூட்டம் தான் ஜெயலலிதா அம்மையார் இத்தனை வருஷம் ஜெயிக்க வச்சுது. சோ கூட்டம் ஓட்டா மாறும். அதுக்கு நீங்களே ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க. ஆனா அவங்க பவருக்கு வந்த பிறகு தப்பு பண்ணா பவர் கவரும். 99 96 வரைக்கும் கொஞ்சம் ஓவரா நம்ம வந்து செலவு பண்ணோம்னா, நிறைய நகை போட்டு பப்ளிசிட்டி பண்ணோம்னா 96ல தோப்போம். 2006ல இருந்து 2011 வரைக்கும் நம்ம லேண்ட் மாஃபியா பாக்குற நிலத்துல புடுங்கணும்னா 2001ல டெபாசிட் கூட வாங்க தோப்போம். ஆனா அந்த கூட்டம் ஓட்டா மாறும். அதுக்கு நீங்க சொன்னதே ப்ரூஃப். இது நான் அதுக்கப்புறம் போற இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக. ஓபிஎஸ் அண்ட் விஜய் அவர்கள் ஏதோ ஒரு ரகசிய சமிஞை போயிட்டு இருக்கிறதாக ஒரு விஷயம் வெளிவந்தது. எந்த அளவுக்கு உண்மை அது? என்ன விஷயம்? ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜய் அவர்களுடன் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கா? இல்லைங்க, இதில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நல்ல தனியார் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு பட்டவர்தனமாக சொன்னார் பண்ருட்டியார். இந்த மாதிரி வந்து விஜய் கூட போகிறது தான் அவருக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். பண்ருட்டியாருக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க. அவர் வந்து யாரெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அந்த கட்டமைப்பு சூப்பராக வலுப்படும். அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய பவர் சென்டராக மாறுவாங்க. அது வந்து எம்ஜிஆருக்கும் பொருந்தும். அதுக்கு முன்னாடி அவர் வந்து திமுகவில் இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு முக்கியமாக கீ ரோல் பிளே பண்ணார். பாமகவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பண்ருட்டியார் தான். அதிமுக இருந்ததுக்கு அப்புறம் தேமுதிக கேப்டன் கூட வந்து கேப்டனோட கட்டமைப்பை வலுப்படுத்தி கொடுத்தாரு. ஓபிஎஸ் வெளில போகும்போது போனாரு. ஓபிஎஸ் கூட போயிட்டு ஏன் ஓபிஎஸ் சக்சீட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா அது லக்கு பேட்டர் கிடையாது. ஓபிஎஸ் ஒரு சொன்னதை செயல்படுத்த முடியல. ஏன்னா ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாத நிலைமை. அவர் எட்டலை சின்னத்துக்காக ஒரு போட்டியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அதனால கட்சி ஆரம்பிக்க முடியல. அதனால அவர் அங்கே அவரோட இவரோட கன்சல்டேஷனையோ இல்லாட்டி சஜஷன்ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அந்த ரிசல்ட் அங்கே வரல. இன்னைக்கு விஜய் சாருக்கு அவர் என்ன சொன்னாரு? தமிழகத்தோட மாற்று சக்தி விஜய் தான். ஓபிஎஸ் வந்து அரசியலை காப்பாத்திக்கணும். 2026 தேர்தலுக்கு அப்புறமா அவருக்கு அரசியல் ஒண்ணு இருக்கணும்னா தாவேக்காக தான் ஒரே வாய்ப்பு. ஏன்னா பாஜக உங்களை இழிவுபடுத்துது. நீங்க அங்கிருந்து வெளில வர போறீங்க. உங்களுக்கு பாஜக எதிர்ப்புனா விஜய் சார் தான். அவர் திமுகவை சொல்லல, அதிமுகவை சொல்ல முடியாது. ஆனா விஜய் சார்கிட்ட போய் ஓபிஎஸ் சேரலாமனா அது விஜய் சாருக்கு நல்லதா இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? ஓபிஎஸ்க்கு அது நல்லதுதான். விஜய் சாருக்கு நல்லதா? ஓபிஎஸ் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கா? அவர் பண்ண ஏதாவது சாதிக்க முடிஞ்சா? யார் பேச்சோ கேட்டு தர்ம யுத்தம்னாரு. முதல்ல அவர் என்ன கேட்டாரோ என்ன இருந்துச்சோ அதை விட்டு கொடுத்துட்டு ஒரு படியா அவரே தள்ளி கடைசியில் அதிமுக ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ண முடியாம வெளில வந்தாருன்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து இன்னைக்கு நலிவடைஞ்சு போயிருக்கும் போது அதிமுக ஒரு பேகேஜ் இருக்குன்னு அந்த பேகேஜை வந்து ஓபிஎஸ் அவருக்கு ஒரு பங்கு அதில் சுமந்துக்கிட்டு தான் இருக்காரு. 2017 நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணும்போது நாங்கள் யாரை கேள்வி கேட்டோம்? அன்னைக்கு ஸ்டாலினும் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது. அன்னைக்கு முதல்ல ஓபிஎஸ் சின்னம்மா ஓபிஎஸ் எங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் பேகேஜ் இருக்குது. இன்னைக்கு அவர் வந்து திடீர்னு பாஜக கூட ஒரு பிரச்சனை வெளில வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்த்துக்க முடியுமா? இது என்னங்க கிரிக்கெட் டீமாங்க? வானம் பூமி அவன் எனக்கும் உனக்குன்னு கொள்கை கோட்பாடு மக்களுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு அரசியல் கொண்டு வரும்போது எல்லா பழசையும் அதுவும் பேகேஜ் இருக்கிற பழசா தேடி சேர்த்துக்கிட்டோம்னா எப்படி அந்த மாற்றத்தை கொடுக்க முடியாம போயிடுறதுக்காக அதை பண்ணாம இருக்காங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.